உலக புகழ்பெற்ற குலசேகரன்பட்டினம் தசரா திருவிழாவில் விரதமிருந்து காப்பு கட்டிய பக்தர்கள் வேடமணிந்து காணிக்கை பெற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் தசரா திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டு தசரா திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விமரிசையாக தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் தினந்தோறும் அம்மன் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் உலா வந்து காட்சியளித்தார். கொடியேற்றத்தை தொடர்ந்து காப்பு அணிந்து விரதமிருந்த பக்தர்கள் பல்வேறு வேடங்களை அணிந்து வீதிகள் வீடு வீடாக சென்று காணிக்கை வசூலித்தனர். காளி, சிவன், முருகன், கிருஷ்ணன், அனுமன், கரடி, குறவன், குரத்தி உள்ளிட்ட பல்வேறு வேடங்கள் அணிந்த பக்தர்கள் மேளதாளம் முழங்க ஆடி பாடி உலா சென்றனர். இதை ஏராளமான பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். இந்த கோயிலில் தசராங்கிறது மைசூருக்கு அடுத்தபடியாக ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கிறது. இந்தியாவிலே குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா தான். இது 2 வருஷம் கொரோனாவில் நாங்கள் தடைப்பட்டு போய் இந்த வருஷம் மீண்டும் சிறப்பாக நடத்துறதுக்கான அனுமதி கிடச்சி நல்லபடியாக மாலை போட்டு விரதம் இருந்து அங்கே நேர்த்திக்கடனை குலசமுத்தாரம்மனுக்கு செலுத்திக்கிட்டு இருக்கோம். இன்னும் இந்த தசரா திருவிழா இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறோம். 24 வருஷமாக மாலை போட்டு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கோம். கொரோனா காரணமாக 2 வருடங்களாக குலசேகரன்பட்டினம் தசரா திருவிழா பக்தர்களின்றி நடத்தப்பட்ட நிலையில் நடப்பாண்டில் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலில் சாமி தரிசனம் செய்கின்றனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்காரம் வரும் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.